முருகா சரணம். மெயிலும் மயிலும் சேவலும் துணை என்று திருச்செந்தூர் திருப்புகழ் அனைவரும் மருண்டு அருண்டு என்று துவங்குகிறது. இப்பாடலில் முருகப்பெருமானை மலைக்கிழவ என்று சொல்லி பின் என்றுமிளையோனே என்கிறார். கிழவன் என்றால் உரிமையாளன் என்று பொருள். நிலக்கிழார் என்று சொல்கிறோம் அல்லவா? வதன சரோரக பாடலினும் நாடும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என எப்பொழுதும் இளமையுடன் இருப்பவனே என்றும் பழைய நூல் திருமுருகாற்றுப்படையில சொன்னபடி மலைக்கிழவோனே, மலைகளுக்கு உரியவனே என்று பாடியிருக்கிறார். குறிஞ்சி நில தலைவன் என்பதை, அதாவது குறிஞ்சி கிழவன் என்பதை மேல் வகுப்பிலே மலை விருந்தன் என்பார். அடுத்து சுகம் கடிந்த பின் என்பதற்கு கிளிகளை ஓட்டிய என்று பொருள். சுகம் என்றால் கிளி. சேலம் மாநகர் முன்பு கிளிகள் நிறைந்த வனமாக இருந்தது. அதனால் சுகவனம் என்று பெயர் பெற்றது. அங்கே குடியிருக்கும் இறைவருக்கு சுகவனநாதர், சுகவனேஸ்வரர் என்று திருநாமம். அதே போல வியாச பகவானின் மகன் கிளிமுகம் கொண்ட ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீமன் நாராயணனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனிதன் பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை வீணே. ஸ்ரீமன் நாராயணனை அடைய ஒரு சிறிய நேரம் முயன்றாலும் அதுவே ஒரு மனிதனுக்கு பெரும் பலனை அளிப்பதாகும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த மகிழ்ச்சி கூறியதை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிறைவு செய்வோம். முருகாசரணம். புகார்ப்பணமஸ்து.
அனைவரும் மருண்டு அருண்டு கடிதன வெகுண்டு இயம்ப அமர அடி பின்தொடர்ந்து பிணநாரும். உற்ற பெரு நோயைக் கண்டு யாவரும் அச்சம் கொண்டும் மனக்குழப்பம் கொண்டும் எம்மிடம் அணுகாதே, விரைவிலே அகலுக என கோபித்து கூறி வெறுட்டவும் விடாது நெருங்கி அவர்கள் அடி பின்னேயே தொடர்ந்து பிணம் போல நாறுகின்றதும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பு அலம்பும் அவல உடலம் சுமந்து தடுமாறி அழுகி போகின்ற நிலையை தருவதுமான நோய் கொண்டு வெளிவரும் புழுவுடன் எலும்புகள் நிலைகுலையும் துன்ப உடலை சுமந்து தடுமாற்றம் அடைந்து மனைதொறும் இதம் பகர்ந்து வரவர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர. மனைதொறும் இதம் பகர்ந்து வரவர வீடுகள் தோறும் போய் இதமான மொழிகளைச் சொல்லி நான் செல்ல செல்ல விருந்து அருந்தி புதிய இடங்களிலே உண்டு மனவழி திரிந்து மங்கும் வசை தீர. மனம் போன வழியிலே திரிந்து அழிகின்ற பழிப்பு நீங்க மறை சதுர்விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ. மறை 4 வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சுகின்ற மலர் போன்ற திருவடியை வணங்கும் பாக்கியத்தை என்று பெறுவேனோ. தினைமிசை சுகம் கடிந்த புனமையில் இளம் குறும்பை திகழ் இரு தனம் புணர்ந்த திருமார்பா. தினை மீது இருந்த கிடிகளை ஓட்டிய புனத்திலிருந்த மயிலுடைய வள்ளி அம்மையுடைய இளம் குறும்பை போன்ற விளங்கும் 2 கொங்கைகளை அணிந்த அழகிய மார்பனே. ஜெகமுழுது முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி வலம் வந்த செம்பொன் மயில் வீரா. உலக முழுமையையும் முன்பு யானை முகவனோடு கணபதியோடு போட்டியிட்டு தந்தை சிவபெருமானது முன்னிலையில் வட்டமாக சக்கரவாளகிரியை வலம் வந்த செம்பொன் மயில் வீரனே. இனிய கனி மந்தி சிந்து மலை கிழவா செந்தில் வந்த இறைவா குகா கந்தா என்றும் இளையோனே. இனிமையான பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரிமை கொண்டவனே. திருச்செந்தூரில் வந்து அமர்ந்துள்ள இறைவனே குகனே கந்தனே என்றும் இளையவனே. 7 கடலும் எண் சிலம்பும் நிசிசரரும் அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே. 7 கடலும் அஷ்டகிரியும் அசுரர்களும் அஞ்சும்படி அஞ்சி நின்ற பயம் கொண்டிருந்த தேவர்களை அஞ்சாதீர்கள் என்று அபயம் அளித்த பெருமாளே. மறை 4 வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சுகின்ற மலர் போன்ற திருவடியை வணங்கும் பாக்கியத்தை